சித்ரா பௌர்ணமியை சுற்றியுள்ள ஒரு சுவாரஸ்யமான புராண கதைகள். தேவர்களின் ராஜாவான இந்திரன் மற்றும் அவரது குரு பிரசாத்பதியை உள்ளடக்கியது. இந்திரனுக்கும் பிரசாத்பதிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதன் விளைவாக முனிவர் இந்திரனுக்கான தனது ஆலோசனையை நிறுத்தினார். இதனால் இந்திரனால் தன் கடமைகளை திறம்பட செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. இந்திரன் இறுதியில் குருவின் மன்னிப்பை நாடினார். இந்திரனின் அவல நிலையை கண்டு மனம் வருந்திய பிரகாபதி அவரது பாவங்களை கழுவ பூமிக்கு யாத்திரை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். இந்திரன் அறிவுறுத்தியபடி செய்தார். உடனே தன் தோள்களில் இருந்து பாரம் தூக்கப்பட்டதை உணர்ந்தார். அவர் சிவபெருமானுக்கு மரியாதை செலுத்த முடிவு செய்து தமிழ்நாட்டில் மதுரையில் ஒரு கடம்ப மரத்தில் கீழ் ஒரு சிவலிங்கத்தை வணங்கத் தொடங்கினார். இது சித்ரா பௌர்ணமி அன்று நடந்தது. இந்நிகழ்வின் நினைவாக சித்ரா பௌர்ணமி அன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்களில் பூஜைகள் நடக்கின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கானை ஆல்ல வச்சிருங்க.